இருக்கிறதாவது நம்ம சம்பந்தம் கிடைச்சதே மகாபாகியம்னு அவங்களே வாயார சொன்னாங்க மரகதம். அதுக்குள்ள இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே. ஆமா, சீர்சீதன விஷயமா ஏதாவது பேசுனீங்களா? ஓ, எல்லாம் கரெக்டா தேங்காய் உடைச்ச மாதிரி பேசிட்டேன். அதுக்கு என்ன எல்லாம் உங்க இஷ்டப்படியே நடக்கட்டான்னுட்டார். நம்ம சம்பந்தியை பத்தி என்ன நினைச்சார்? ரொம்ப பெருந்தன்மையான மனுஷன். அப்படியா? கடவுள் தான் கண் திறந்து பார்த்தார். இல்லாவிட்ட இந்த காலத்துல சீர்சீதனம் கூட கேட்காம யார் ஒத்துக்குவாங்க? அதுவும் பெரிய இடம். நமக்கு ரெண்டு குறைச்சல். அவங்களுக்கு பணம் இருந்தா நமக்கு குணம் இருக்கு, பரம்பரை கௌரவம் இருக்கு. அது சரி. அம்மா ராதா, ராதா, ஏன்பா ஊரு கொண்டு கொண்டாந்து இருக்கேன். என்ன சொல்லு? ரோஜா பூ கதம்பா, பட்டு புடவை, என்னது தஞ்சாவூர் பொம்மை இல்ல? இல்ல. ஓ, அது என்ன நீங்களே சொல்லுங்கப்பா. ராதைக்கு ஒரு கண்ணம் கடிச்சிட்டாமா. போங்கப்பா. உண்மையதாம்மா. சொல்லு, பொம்மை கல்யாணம் பண்ணியா உனக்கு கூட சீக்கிரம் கல்யாணம் ஆகும். பாத்து போங்கப்பா. வாங்க இங்க அம்மா, நீ போய் வெத்தில பார்க்க பழமெல்லாம் எடுத்து வைமா. மாமி, மாமி விளக்கு திரி எங்க இருக்கு மாமி? அந்த மரத்துல இருக்கிறியம்மா, போய் பாரு. அத்தை, ஒண்ணு கிட்ட பின்ன இன்னும் நிறைய பூ இருக்கு, இதை வாங்கிட்டு வர சொல்றேன். வாங்க அத்தை. என்னடா அது மேல தூக்கட்டு? என்னங்க என்னங்க, இன்னும் கொஞ்சம் மல்லிப்பூ வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரி, நீங்க எங்க பொறுப்பீங்க? நலங்கு காய்க்க போறோம். நடந்து போறியாக்கா? போற என்ன வரைஞ்சு போச்சு. உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? இல்ல இருக்காங்கிற போனா ஐயா அம்மா வெளியே புறப்படுறாங்க. பல்லக்கு தூக்குற நாள் ஆயிட்டு வா. சரி என்னங்க இவ்வளவு வயசாச்சு, எனக்கு எதுக்குங்க இதெல்லாம்? இத பாரு மரகதம், எவ்வளவு வயசானாலும் நம்ம பரம்பரை பழக்கத்தை விடக்கூடாது. இந்த சுபேதார் வீரமுத்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் பெரியவங்க வச்ச பழக்கத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். நல்லா இருக்கு உங்க பழக்கம். பதவி போனாலும் பெருமைக்கு குறைச்சல் இல்லை. ஆமா, குறையாது, குறைய முடியாது, குறைய கூடாது. ஆளுங்க வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? நம்ம பல்லக்கு தூக்கி வெளியே சொல்லு. வெளியே வைங்க. இப்ப புறப்படு. போனா எஜமா பூக்கடை போய் 2 படி மல்லிப்பூ வாங்கிக்கோ. வாங்கிட்டு ஆச்சாடா ஆச்சுக்க. புத்திரான